ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிக டேஸ்டியான கேரட் பட்டாணி பொரியல் நாம் பருப்பு ரசத்துடன் வைத்து சாப்பிட்டால் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கேரட் பட்டாணி பொரியல் செய்வதற்கு முதலில் இந்தளவு பட்டாணியை குக்கரில் வேக வைத்து எடுத்து விடலாம். நம் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி 2 விசில் வைத்து எடுத்து விடலாம். நம் பட்டாணிக்கு தேவையான உப்பை சேர்த்து விடலாம். கேரட்டை துருவி எடுத்து விடலாம். நம் கேரட்டை இந்தளவு மெலிதாக துருவி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கேரட்டை இந்தளவு மெலிதாக துருவிய பின் வதக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கேரட் பட்டாணி பொரியல் செய்வதற்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி விடலாம். எண்ணெய் காயவும் கடுகு, உளுந்து, ஜீரகம் சேர்த்து விடலாம். கடுகு, ஜீரகம் பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். நம் வெங்காயம் வதங்கும் போதே கேரட் பொரியலுக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். கறிவேப்பிலை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த சமயம் கேரட் பட்டாணி பொரியலுக்கு தேவையான தூள் உப்பை சேர்த்து விடலாம். நாம் உப்பு சேர்த்து வெங்காயம் நன்றாக வதங்கவும் துருவிய கேரட்டை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இந்த அளவு வதங்கவும் கேரட்டை சேர்த்து விடலாம். கேரட் சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாயுடன் நன்றாக வதக்க வேண்டும். நாம் மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிடம் வதக்கினோம் என்றால் கேரட் நன்றாக வதங்கி வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், பட்டாணி நன்றாக வெந்து வந்துவிட்டது. நாம் வடித்து எடுத்து விடலாம். கேரட் இந்த அளவு வதங்கி வரவும் நாம் வேக வைத்த பட்டாணியை சேர்த்து விடலாம். நாம் பட்டாணி சேர்த்து ஒரு முறை நன்றாக கிளறி மல்லி இலை, தேங்காய் பூ தூவி இறக்கி விடலாம். நாம் 1/4 கப் துருவிய தேங்காய் பூ சேர்த்து விடலாம். இந்தளவு சரியாக வரும். நாம் தேங்காய் சேர்த்து ஒரு முறை கிளறி மல்லி இலை தூவி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மல்லி இலை தூவி முறை கிளறி ஃப்ரெண்ட்ஸ், நாம் கேரட் பட்டாணி பொரியலுக்கு கடைசியாக இறக்கும்போது 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து கிளறி இறக்கினோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான பட்டாணி கேரட் பொரியலை நாம் ஒரு 10 நிமிடத்தில் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிக டேஸ்டியான கேரட் பட்டாணி பொரியல் நாம் பருப்பு ரசத்துடன் வைத்து சாப்பிட்டால் மிக அருமையாக இருக்கும். பூண்டு காரக்குழம்பு, தக்காளி குழம்பு அனைத்திற்கும் சைட் டிஷ்ஷாக மிக டேஸ்டியாக இருக்கும். நம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டால் மிக ஹெல்த்தியானதாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான கேரட் பட்டாணி பொரியலை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.